ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு சமயம் ஒரு சாஸ்திரிகள் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண குடும்பத்தோட வந்திருந்தார். அவர் பெரிய வேத வித்து, சாஸ்திரங்கள் புராணங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சவர். அவர் எப்போ பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தாலும் அவரோட பெரியவா நிறைய விஷயங்களை பேசின்னு இருப்பார். அந்த மாதிரி அன்னைக்கும் பெரியவா அவரோட பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு கல்கண்டு பழங்கள் எல்லாத்தையும் ஒரு மூங்கில் தட்டில் வச்சு கொடுத்தார். பொதுவா அந்த மாதிரி மூங்கில் தட்டோட பெரியவா பிரசாதம் கொடுத்தா அதுல இருக்கிறத எல்லாம் எடுத்துட்டு மூங்கில் தட்டை அங்கேயே வச்சுட்டு வரணும். எல்லாரும் அப்படிதான் பண்ணுவா. ஆனா அன்னைக்கு அந்த சாஸ்திரிகள் இது பெரியவா கைப்பட்ட மூங்கில் தட்டு, பிரசாதத்தோட நாம எடுத்துட்டு போலாமேன்னு ஆசைப்பட்டார். ஆனா அப்படி எடுத்துட்டு வர முடியாது. அதனால பிரசாதத்தை பையில எடுத்து வச்சுட்டு அந்த மூங்கில் தட்டை யாருக்கும் தெரியாம அங்கவஸ்திரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததும் பிரசாதத்தை மனைவி கிட்ட கொடுத்தார். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம கொண்டு வந்திருந்த மூங்கில் தட்டை எடுத்தார். கண்ணுல ஒத்திண்டார். பெரியவா கைப்பட்ட மூங்கில் தட்டு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அதை பார்த்துட்டு இருந்த அவரோட மாப்பிள்ள, இது என்ன மூங்கில் தட்டு, இது எப்படி உங்க கையில வந்ததுன்னார். அவர்கிட்ட இது பெரியவா கைப்பட்ட தட்டு, அதனால ஆசைப்பட்டு யாருக்கும் தெரியாம கொண்டு வந்துட்டேன்னு உண்மையை சொல்ல முடியுமா? என்னென்னமோ சொல்லி பூசி மழிப்பிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துட்டார். ராத்திரி அவரால் நிம்மதியா தூங்க முடியல. தப்பு பண்ணிட்டோன்னு மனசு உறுத்திண்டே இருந்தது. மனசால சித்திரவதைப்பட்டார். எப்படா பொழுது விடியும்னு காத்துட்டு இருந்து அந்த தட்டோட காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டுட்டார். எப்படி யாருக்கும் தெரியாம கொண்டு வந்தோமோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம கொண்டு போய் வச்சுடலாம்னு நினைச்சார். அவர் நினைச்ச மாதிரியே அந்த மூங்கில் தட்டை கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம்தான் அவருக்கு நிம்மதியே வந்தது. மனசுல இருந்து பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருந்தது. சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பார்த்தார். பூஜை முடிஞ்சதும் வழக்கம் போல பெரியவா கொஞ்ச நேரம் சாஸ்திரிகளோட பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு மூங்கில் தட்டுல பிரசாதம் வச்சு கொடுத்தார். சாஸ்திரிகள் பிரசாதங்களை மூங்கில் தட்டுல இருந்து எடுத்து பையில வைக்கிறச்சே, பெரியவா மூங்கில் தட்டோட எடுத்துக்கோ, இந்த மூங்கில் தட்டு உனக்கு தான் அப்படின்னார். பார்த்தா அது முதல் நாள் அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்த அதே தட்டு. அவருக்கு அழுக வந்துடுத்து. அவரால் கண்ணீரை அடக்க முடியல. அழுதுண்டே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா முகத்தை பார்த்தார். அவர் லேசா புன்னகைத்து கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார். இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு பெரியவா சொல்ற மாதிரி அவருக்கு தோணித்து. தன்னோட பக்தனோட ஆசையை பூர்த்தி பண்ணிட்டார். அந்த பக்தர் அந்த மூங்கில் தட்டுக்கு ஆசைப்பட்டது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? இது எவ்வளவு பெரிய அதிசயம்! அவரோட தீர்க்க தரிசனத்தை வர்ணிக்கவே முடியாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய